வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, லக்னத்திற்கு 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்குமா பற்றி பார்க்கலாங்க. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்துல கலஸ்தரக்காரர்களான செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருப்பது திருமண வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண வாழ்க்கையில பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்புண்டு, சண்டை சச்சரவு ஆகக்கூடிய வாய்ப்புண்டு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தரஸ்தானம். அதாவது ஆணுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு இடத்துல, லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு இடத்துல மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்பு, மனைவியுடைய குணாதிசயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல பெண்களுடைய ஜாதகத்துல அப்படின்னு இடத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடம், அதே போல கணவரை குறிக்கக்கூடிய அமைப்பு, கணவருடைய குணாதிசயத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு லக்னத்துக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானம். இப்ப கலஸ்தரக்காரகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சுக்கிர பகவான் ஆணுடைய ஜாதகத்துக்கு கலஸ்தரக்காரகராகவும், செவ்வாய் பகவான் பெண்ணினுடைய ஜாதகத்துல கலஸ்தரக்காரகராகவும் வரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால செவ்வாய் பகவானுக்கு உண்டான குணாசியம் என்ன? போர் குணம் கொண்டவர். எதா இருந்தாலும் சண்டை சச்சரவு, கோபம் தன்மை அதிகமாக கொண்டவரே செவ்வாய் பகவான் ஆவார். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் எது இருந்தாலும் வாயில பேச மாட்டார், கையில தான் பேசுவார். டப்புன்னு அடிச்சுட்டு தான் பேசுவார். அப்படிங்கிற ஒரு குணாசியம் கொண்டவரே யாரு அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் ஆவார். சரிங்களா? அந்த மாதிரி அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்துல இருக்கும்போது வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கும் அந்த மாதிரி குணாசியம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. அதே போல 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக லக்னத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கும் அதோடைய தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது சுக்கிர பகவான் இருக்கும் பட்சத்துல, சுக்கிர பகவான் யாரு? அதாவது வித்தியாசமான குணாசியம் கொண்டவராக இந்த ஜாதகர் இருக்கக்கூடிய அமைப்பு, தன்னை அழகுபடுத்திக்கக்கூடிய அமைப்பு அதிகமா உண்டு. அதாவது தன்னை அழகுபடுத்திக்கணும், மற்றவங்க நம்ம பார்த்து கவரக்கூடிய அமைப்புல நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னு தன்னை அழகுபடுத்திக்கக்கூடிய ஆர்வம் அந்த ஜாதகருக்கு அதிகமா இருக்கும். அதாவது வாழ்க்கை துணைக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு அந்த சுக்கிரனுக்கு உண்டான குணாதிசயம் அதிகமா இருக்கும். அடுத்தவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க, தன்னை பத்தி மட்டுமே அதிகமா யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவரா இருப்பாங்க. அதே போல அந்த 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால, அந்த சுக்கிர பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால அந்த ஜாதகருக்கும் அது போல எண்ணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை இல்லாத அமைப்பு, ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை இல்லாம சண்டை சச்சரவு போட்டுக்குவாங்க. பிரச்சனைகள் இது மாதிரி அதிகமா ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். குடும்பம் ஒரு மாதிரியா போகக்கூடிய அமைப்பு, பிரச்சனைகள் அதிகமா சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவன் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதகருக்கு இது விதி, ஜோதிட விதியாகும். ஆனா இந்த விதிக்கு விதி விலக்கெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்ப 7ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிற இணைவு பெற்றிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வருதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி இப்ப விதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நம்ம முன்னோர்கள் மூல நூல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னுடைய அனுபவத்திலும் சரிங்க, என்னுடைய குருநாதருடைய அனுபவத்திலும் சரிங்க, என் தந்தையாருடைய அனுபவத்தையும் சரிங்க, நான் அது எல்லாமே கலந்துதான் இந்த பதிவுல நான் சொல்றேன். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் முன்னோர்கள் மூல நூல்களை கொடுத்துற மாதிரியே இருக்கா அப்படின்னா அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு, இல்லாத அமைப்பும் உண்டு. எல்லாமே அப்படியே கொண்டு போய் நம்ம படிச்சது எல்லாமே கொண்டு போய் அப்படியே நம்ம ஜாதக நோட்டில் கொண்டு போய் வச்சு அப்படியே நம்ம பலனை நிர்ணயம் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே நேர்மாறதுல ஒரு சில ஜாதகங்கள்லாம் வரும். இதுதான் விதியிலிருந்து விதி விலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா? சரி, இந்த மாதிரி இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்கு. அது இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி அமைப்பு இருந்து பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி இருந்தும் வாழ்க்கை நல்லபடியா அமையக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணையால அந்த ஜாதகருக்கு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, திருமணத்துக்கு பிறகு வசதி வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. இந்த கலஸ்தர ஸ்தானத்துல கலஸ்தரக்காரர்கள் இருந்தாலும் அந்த அமைப்புல அந்த திசையே நடந்தாலும் யோகமான அமைப்பெல்லாம் உண்டுங்க. சரிங்களா? நம்ம எடுத்த உடனே அந்த விதி இருக்கு, விதியால அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு நிர்ணயம் பண்ணாம அது பிரச்சனை தரக்கூடிய அமைப்புல இருக்கா, விதி அப்படின்னா விதி விலக்கும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. சரிங்களா? சரி, இவங்களோட இணைவு இந்த மாதிரி 7ஆம் இடத்துல இருந்தாலும் அது பாதிக்காத அமைப்பு, விதியிலிருந்து விதி விலக்கு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த முன்னோர்கள் மூல நூல்களை விதின்னு கொடுத்துருக்காங்க, விதிக்கு விதி விலக்கும் கொடுத்துருக்காங்க.
அதையும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தே நான் சொல்கிறேங்க. சரிங்களா? இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் வந்து கலஸ்தர ஸ்தானத்தில் வந்து கலஸ்தர காரகரான இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருந்தால் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையால நிம்மதி இல்லாத சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு வரும் அப்படிங்கிற விதி விலக்கு என்ன அப்படின்னா, அந்த ஸ்தானம் அந்த 7ஆம் இடம் எந்த பாவமா இருக்கு, எந்த ராசியாக இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அதுக்கு வந்து விதி விலக்கு என்ன அப்படின்னா, இந்த ஸ்தானம் சில ராசிகள்ல இருக்கும்போது 7ஆம் இடமாக வரும்போது அது பாதிக்காத அமைப்பு, நன்மையாக தரக்கூடிய அமைப்பு, யோக அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதை தான் இப்ப சொல்றேன். இப்போ 7ஆம் இடமாக சில ராசி வரும்போது அவங்களோட இணைவு அந்த ராசியில் இருக்கும் பட்சத்துல அது 7ஆம் இடமாக அந்த ஜாதகருக்கு இருந்தாலும் அவங்களுடைய திசையை நடந்தாலும் பாதிக்காத அமைப்பு, பிரச்சனை தராத அமைப்பு, யோகமான அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த இணைவு எந்தெந்த ராசியில அந்த 7ஆம் இடமாக வரும்போது அவங்களுக்கு பாதிக்காத அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, மேச ராசி வந்து 7ஆம் இடமாக வரும் பட்சத்துல அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அமைப்புங்க. இப்போ மேச ராசி அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி வீடு, மூல திருகோண வீடு அப்படிங்கிறதுனால இந்த மேச ராசிக்கு 7ஆம் இடமாக வரும்போது அந்த ஜாதகருக்கு அங்க செவ்வாயும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கும்போது அவங்களுடைய திசையே நடந்தாலும் பாதிக்காத அமைப்பு, நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு இருக்கும். அடுத்தது ரிஷப ராசி 7ஆம் இடமாக வரும் பட்சத்திலும் இங்கேயும் பாதிக்காத அமைப்பு, செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு பெற்றிருந்தாலும் அங்க சுக்கிர பகவானுக்கு ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால அங்கேயும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இணைவு இருக்கும்போது நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது துலா ராசியிலும் இவங்களோட இணைவு அப்படின்னு இருக்கும்போதும் பாதிக்காத அமைப்பு. துலா ராசியில் சுக்கிர பகவானுக்கு ஆட்சி வீடு அப்படிங்கிறதால இங்க 7ஆம் இடமாக வந்தாலும் இங்க இவங்களுடைய இணைவு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பாதிக்காத அமைப்பு. அடுத்தது விருச்சக ராசியில இவங்களோட இணைவு இருந்தாலும் இங்க செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த பாவத்தில் இவங்களோட இணைவு இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மகர ராசியில செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு பெற்றிருந்தாலும் இங்க செவ்வாய் வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்பு மகர ராசியில அப்படிங்கிறதுனால இந்த ராசி 7ஆம் இடமாக வந்தாலும் பாதிக்காத அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இங்க 7ஆம் அதிபதி நிலையை பொறுத்து இவங்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும், பாதிப்பு இருக்காத அமைப்பு, யோகம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஸ்தான அதிபதியுடைய நிலையும் பொறுத்தே நம்ம பலனை நிர்ணயம் பண்ணணும். அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மீன ராசியில இவங்களுடைய இணைவு இருக்கும்போது செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு 7ஆம் இடமாக வந்தாலும் இந்த மீன ராசியில சுக்கிர பகவானுக்கு உச்ச வீடாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இங்கு 7ஆம் இடமாக அந்த ஜாதகருக்கு வந்தாலும் பாதிக்காத அமைப்பு, தோஷத்தை ஏற்படுத்தாத அமைப்பு. இவங்களுடைய திசைய திருமணத்துக்கு பிறகு வந்தாலும் பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தாத அமைப்பு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது சரி, இப்போ மற்ற ராசியில இருந்தானா அது பாதிப்பு ஏற்படுத்திடுமா? ஏன்னா மற்ற ராசிகளை இவங்களோட இணைவு இருக்கும்போது பாதிப்பு ஏற்படுத்திடுமா அப்படின்னா சில ராசியில மற்ற ராசியில இருந்தாலும் பாதிக்காத அமைப்பும் உண்டுங்க. இவங்களோட இணைவு இருக்கும்போது மற்ற ராசியில இப்போ நான் எந்தெந்த ராசி சொன்னேன், மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சகம், மகரம், மீனம், இந்த 6 ராசி சொன்னேன் இல்லைங்களா? மற்ற 6 ராசியில வந்து இவங்களோட இணைவு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பாருங்க குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கா. ஏன்னா எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இருந்தாலும் அந்த தோஷத்தை, அந்த கிரகத்தை, தோஷம் பெற்ற கிரகத்தை குரு பகவான் அந்த லக்னத்துக்கு பாவ கிரகமாகவே இருந்தாலும் சரிங்க, அந்த குரு பகவான் அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது, அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சிறு சிறு பிரச்சனை கொடுத்தாலும், சிறு சிறு சங்கடங்கள் கொடுத்தாலும், குடும்பத்தில் அப்போதுக்குண்டான பிரச்சனைகள் கொடுத்தாலும் பிரிவினை வரைக்கும் போக மாட்டாங்க. பிரிவினை போய் டைவர்ஸ் அப்படிங்கிற பெரிய விஷயத்தை நோக்கி அந்த ஜாதகரை தள்ளாத அமைப்புறாங்க. சரிங்களா? குடும்பத்திலே இருப்பாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் தருமே தவிர மேற்கொண்டு பிரச்சனை ஏற்படுத்தாது. சரிங்களா? குரு பகவானுடைய பார்வை ஏற்படும் பட்சத்தில். அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சரி, குரு பகவான் பார்க்கல அப்படின்னு இருந்தா லக்ன சுபரான 5, 9ஆம் அதிபதிகளுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வைக்கு ஏற்கான பலனை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால பஞ்சமாதிபதியோ பாக்யாதிபதியோ அந்த
ஸ்தானத்தை பார்த்துட்டாலும் 7ஆம் இடத்தை பார்த்தாலும் பாதிப்பு ஏற்படுத்தாத அமைப்பு, அல்லது லக்னாதிபதி பார்த்துட்டாலும் பாதிப்பு ஏற்படுத்தாத அமைப்பு, இது எல்லாம் வந்துருங்க. அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது சுக்கிர பகவானோ அந்த லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்றவங்களாக இருக்கும் பட்சத்திலும் அது பாதிப்பு ஏற்படுத்தாத அமைப்பு, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அதுவே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படின்னா அப்பையும் பாதிக்காத அமைப்பெல்லாம் இருக்கு. இப்ப பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. குரு பார்க்கல, லக்னாதிபதி சுபர்கள் யாருமே பார்க்கல, இந்த மாதிரி அமைப்புல இருக்கு அப்படின்னா அப்போ திருமணத்துக்கு பிறகு இவங்க சம்பந்தப்பட்ட திசையே வரல, செவ்வாய் பகவானுடைய திசையோ அல்லது சுக்கிர பகவானுடைய திசையோ வரவில்லை அப்படி என்றாலும் பிரச்சனை வராது. அந்த திசை நடந்தா மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கும். அதுவே அந்த திசை வரல அப்படி இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட திசைகள் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடாது. அதாவது செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்தில் நின்று இருந்தாலும் மற்ற கிரகங்கள் செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சாரத்திலோ இந்த மாதிரி அமைப்புல சுக்கிரனுடைய பார்வையோ சுக்கிரனுடைய சாரத்திலோ அல்லது இந்த செவ்வாயுடைய வீடுகளிலோ அல்லது சுக்கிரனுடைய வீடுகளிலோ ஏதாவது கிரகங்கள் இருந்து திருமணத்துக்கு பிறகு அந்த கிரகங்கள் திசை வருது அப்படின்னா அப்போ அந்த காலகட்டங்களில் 2ஆம் இடமும் நல்ல அமைப்புல இருந்தால் சிறு சிறு பிரச்சனைகள் தான் வருங்க. இதுதாங்க இப்போ செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த மாதிரி அமைப்புல கலஸ்திர ஸ்தானத்துல இருந்தாலும் விதி அப்படின்னு கொடுத்துருந்தாலும் விதி விலக்கு எல்லாம் இதெல்லாம் இருக்குங்க. இது எல்லாம் பார்த்தா நம்ம அந்த கிரகம் தோஷமா இருக்கா, தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கா, அப்படி இருந்தாலும் திருமணம் ஆனாலும் அவங்களுக்கு நல்லபடியா வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதாங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் கலஸ்திரக்காரர்களே இருந்தாலும் விதி கொடுத்திருந்தாலும் விதி விலக்கெல்லாம் இதெல்லாம் வந்துடுங்க. இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் திருமணம் செய்யலாம். திருமணத்துக்கு பிறகு திருமண வாழ்க்கையும் அவங்களுக்கு நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்போட அவங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது குடும்பஸ்தானத்தையும் பார்த்துக்கோங்க. குடும்பஸ்தானம் குடும்பாதிபதி எந்த நிலையில இருக்காங்க, லக்னம் 7ஆம் இடத்துக்கு சுபர்களுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல இருந்தா இவங்களுடைய திசையே வந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் தான் வருமே தவிர பெருசா பிரச்சனை வராது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.